கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். தேவன் நீங்கள் போகும் வழியை அறிந்திருக்கிறார் என்றும், நீங்கள் செவ்வையான பாதையில்தான் நடக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறார் என்றும் விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று விசுவாச அறிக்கை இடுபவர்களாக இருக்கிறீர்களா? யோபுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். யோபுவின் புத்தகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். உடைக்கப்படாத எதுவும் உபயோகத்திற்கு உதவாது. நசுக்கப்படாத எதுவும் நறுமணம் தராது. உடைக்கப்படுபவை தமது தோற்றத்தையே இழந்தாலும் அதன் பலனான நறுமணம் என்றும் வீசும். இதற்கு ஒரு உத்தம சாட்சி யோபு. இவர் ஆபிரகாம் காலத்து செல்வந்தர். செல்வந்தர் என்றாலும் இவர் உத்தமர், குற்றம் சாட்டப்படாதவர், சன்மார்க்கர், நன்மை செய்து நீதியாய் வாழ்ந்தவர், தேவனுக்கு பயந்தவர், தன்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார் என்ற பயத்துடன் வாழ்ந்தவர், பொல்லாப்புக்கு விலகுகிறவர், தீயது என்று தெரிந்தாலே அந்த இடத்தை விட்டே அகன்று விடுகிறவர். இவரை குறித்த இந்த சாட்சியை சொன்னது யார் சொல்லுங்க? உங்களுக்கே நல்லா தெரியும். எஸ், கர்த்தரே யோபுவை குறித்து இந்த சாட்சிகளை கூறுகிறார். அது மட்டுமல்ல, 2 முறை சாத்தான் கிட்டேயே சவால் விடுறார் ஆண்டவர். ஏன் யோபு குறித்து கவனம் வைத்தாயோ? அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எனக்கு பயந்தவன், சன்மார்கன், உத்தமன் அப்படின்னு நீ என்ன வேணாலும் அவனை செய், அவன் ஜீவனை மட்டும் தொடாத, நீ என்ன வேணாலும் பண்ணி பாரேன் அப்படின்னு சாத்தானுக்கிட்டேயே சேலஞ்ச் பண்ணி அனுப்பினவர். கர்த்தருடைய நற்சாட்சியை பெற்ற இவர் ஏன் புடமிடப்பட வேண்டும்? ஏன்னா யோபு சொல்றாருல, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு. அவரே இவ்வளோ சாட்சி சொல்லியிருக்கார். ஆனாலும் ஏன் அவரை புடமிடுறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம். அதாவது, ஒரே நாளில் தனக்குரிய சகல சம்பத்தையும் அவர் இழந்தார். தனது மனைவியை தவிர 10 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் இழந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் இவர் வாழ்வு தலைகீழாக மாறியது. யோபு தன் சால்வையை கிழித்து ஆறுதலற்றவராய், சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியவராய், ஒரு ஓட்டினால் தன்னை சுரண்டி கொண்டிருந்தார். மனைவி தூஷித்தார். நண்பர்கள் அவர் கொடிய பாவம் செய்தார் என்று சொன்னார்கள். இன்னும் ஒருவன் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் பெரியவர் என்று அர்த்தப்பட பேசி யோபுவின் நிலையை உணர்த்த பிரயத்தனம் செய்தான். ஆனால் யோபு என்ன சொன்னான் தெரியுமா? அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்ற உறுதியோடு, விசுவாசத்தோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தார். ஆம், யோபு பேசி அடங்கிய போது பேசத் தொடங்கிய கர்த்தர் யோபுவின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் தமது சர்வ வல்லமையை விளங்க வைத்தார். அப்பொழுது யோபு தான் அறிவில்லாமல் அலப்பிவிட்டதை அறிக்கையிட்டு, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று கர்த்தர் பாதம் விழுந்தார். எஸ்,
யோபுவும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருந்தது. அதை அவர் உணர்ந்தார். அவருக்குள் மறைந்திருந்த பெருமையை கர்த்தர் கிருபையாய் உடைத்தெறிந்தார். இறுதியில் அவர் பொன்னாக விளங்கினார். யோபுவிலிருந்து கர்த்தர் பிழிந்தெடுத்த நறுமணம் இன்றும் நம் மத்தியில் வீசுகிறதல்லவா? யோபு சோதனை என்னும் அக்கினி குகையில் வைக்கப்பட்டான். அது வழக்கமாக உள்ளதை விட 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது. அவனுக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் அவன் உத்தமனாக நிரூபிக்கப்பட்டான். குறைவுள்ளவனானாலும் அவன் உண்மை உள்ளவன். தேவன் தன் இருதயத்தையும் நடத்தையையும் விருப்பத்தையும் அறிந்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். தன்னுடைய சோதனையின் பின் தான் புதுப்பிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு அதிகமாக இருந்தது. தேவன் நம்மை சோதிக்கும் நோக்கமும் இதுதாங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் நல்லா தானே இருக்கேன், நான் எப்போதும் வேதம் வாசிக்கிறேன், எப்போதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன், அவருடைய ஊழியத்தை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனை. கலங்காதீங்க. உங்களை சோதிக்கிறார்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். நம்முடைய எஜமானுக்கு நாம் தகுதி உடையவர்கள் ஆகும்படியே அவர் நமக்கு அவைகளை அனுமதிக்கிறார். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நித்திய மகிமைக்கு நம்மை ஏற்றவர்களாக்கவே நம்மை சோதித்து தூய்மை ஆக்குகிறார். நமது பாவங்களும் தவறுதல்களும் இந்த சோதனைகளால் நம்மை விட்டு நீங்கிவிடும். நமக்கு வேறு எதுவும் நடக்காது. அதை முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். இவ்வளோ பிரச்சனை எனக்கு கொடுக்குறாருன்னா ஏதோ என்னிடத்தில் இருக்கிற பெருமையோ அகங்காரமோ ஆணவமோ ஏதோ ஒன்று என்னிலேருந்து நீக்கணும்னு பார்க்குறாருங்கிறத புரிந்து கொண்டு அது என்ன என்கிட்ட இருக்குது, என்ன தேவனுக்கு சித்தமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத, அவர் விரும்பாத குணம் என்னிடத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து அதை விட்டு, கர்த்தாவே என்னை மன்னியுமப்பா, நானும் ஏதோ ஒரு இதில் இருந்துட்டேன் அப்படின்னு யோபு சொன்னான் இல்லைங்களா? எவ்வளோ வருத்தத்தோடு அவன் சொன்னான், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்ட்டு. அதை மாதிரி நான் இப்போ பேசாமல் அமைதியாக கைப்பொத்தி வாய்ப்புத்தி நிற்கிறேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி நாம் தேவனிடத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய தவறுகளை நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாம் அவர் பாதம் அமரும்போது நமது பேரின்பத்தின் பலன்கள் அதிகரித்திடும். நித்திய மகிழ்ச்சிக்கு அவை வழி வகுக்கும். நமது தேவன் மாறுகிறவர் அல்ல. அதுதான் நமக்கு மகிழ்ச்சியும் மன உறுதியும் தரும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை என்று ரொம்ப தெளிவாக அவர் கூறியிருக்கிறார். தேவன் நம்மை புதுப்பிக்க சோதனை இடும் பொழுது புடமிடும் குகையண்டை அமர்ந்து பணி முடிந்ததும் அக்கினியை அவித்து விடுகிறார். சோதனைக்குள் இருக்கும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் சோதனையை மாற்றுவார், உங்களை புதுப்பிப்பார். அவர் அன்பினால் அவ்வாறு செய்கிறார். அதை நம்பி இருங்கள். அவிசுவாசமாக ஐயோ எனக்கே இந்த பாடு, என்னையே ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு தயவு செய்து புலம்பாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை வளர்த்து தைரியம் கொள்ளுங்கள். யோபை போல நீங்களும் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுவீங்களா? துன்பம் எனும் சூளையிலும் உம் வாக்கையே நம்புவேன், நீர் என்னை தாங்குகையில் பொன்னை போல் மிளிருவேன் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.